விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் செயல்படுத்தாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒன்றிய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சுக்கு முதல்வர் இது தொடர்பாக கடிதமும் எழுதியிருக்கிறார். சமூக நீதி அடிப்படையில் கைவினைஞர்களுக்கு அதிகாரம் தரும் வகையில் தமிழ்நாட்டுக்கு என ஒரு திட்டம் இருக்கிறது என்றும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சரான ஜிதன் ராம் மஞ்சுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சமூக நீதி அடிப்படையில் கைவினைஞர்களுக்கு அதிகாரம் தரும் வகையில் தமிழ்நாட்டிற்கு அதற்கான திட்டம் இருக்கிறது என்றும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் செயல்படுத்தாது என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதி அடிப்படையில் கைவினைஞர்களுக்கு அதிகாரம் தரும் வகையில் தமிழ்நாட்டுக்கு என விரிவான திட்டம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் செயல்படுத்தாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஜிதன் ராம் மஞ்சுக்கு இது தொடர்பாக முதல்வர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். சமூக நீதி அடிப்படையில் அவர்களுக்கு அதிகாரம் தரும் வகையில் தமிழ்நாட்டுக்கென விரிவான திட்டம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் திட்டம் சாதி குடும்ப தொழில் வேறுபாடின்றி மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் சமமானது என்றும் அந்த திட்டத்தில் குறிப்பிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கடிதம் தொடர்பாக மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், ஒன்றிய அரசுக்கு எழுதியுள்ள இந்த கடிதத்தில் என்னென்ன விவரங்களை எல்லாம் முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார்? பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்றும் சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கென ஒரு விரிவான திட்டம் ஒன்றை உருவாக்கப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த கடிதத்தை பொறுத்த வகையில் கைவினை கலைஞர்களுக்கு ஒரு பயிற்சி அளிக்கும் வகையில் ஒரு PM விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு ஒன்றிய அரசானது செயல்படுத்தியது. இந்த திட்டத்தை அனைத்து மாநிலங்களும் செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. இதன்படி இந்திய அரசின் ஒன்றிய சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் PM விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசின் சார்பில் 4/1/2024 பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் தொடர்பாக ஒரு ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு ஒன்றையும் அமைத்திருந்தார். அந்த குழுவானது மொத்தம் 3 பரிந்துரைகளை அளித்துள்ளது. அந்த பரிந்துரைகளின்படி விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய குடும்பமாக அடிப்படையிலான வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாய தேவை என்பது நீக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் பயன்பெறுவோரின் குறைந்தபட்ச வயதினை 35 உயர்த்தலாம் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் கிராமப்புறங்களில் பயனாளிகள் சரிபார்க்கும் பொறுப்பு கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு பதிலாக வருவாய்த்துறையைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. எனவே பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவில் செயல்படுத்துவதை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து செல்லாது என்றும் இருப்பினும் சமூக நீதி என்ற ஒட்டுமொத்த கொள்கையின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டாத கைவினை கலைஞர்களை உள்ளடக்கி விரிவான திட்டத்தை ஒன்றினை உருவாக்கிட தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்த இருக்கும் திட்டம் சாதி மற்றும் குடும்ப தொழில் வேறுபாடு இன்றி மாநிலத்தில் உள்ள அனைத்து கைவினை கலைஞர்களுக்கும் முழுமையான ஆதரவை அளிக்கும் என்றும் திட்டம் அவர்களுக்கு நிதி உதவி பயிற்சி மற்றும் அவர்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் விரிவாக உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த ஒன்றிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.